ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஹதீஸ் தான். 4 விஷயங்களுக்காக. ஒன்று, வலிமாலிஹா, அவருடைய பொருளாதாரத்துக்காக. வலி ஹசபிஹா, அவருடைய குலம் கோத்திரம் குடும்ப பின்னணிக்காக. வலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக. வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக. ரசூலுல்லாஹி சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்க பற்றுள்ள பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள். அப்படி இல்லை என்றால் தெரிபத் யதாக்க, உன்னுடைய கையை மண்டிங்கட்டும். அப்படின்னா என்ன? நீ நாசமாய் விடுவாய். உன்னுடைய திருமண வாழ்க்கை அது உன்னுடைய எண்ணம் போல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. திருமண வாழ்வு அது இலக்கற்றதாக மகிழ்ச்சியற்றதாக ஆகிவிடும். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது 3 அடிப்படைகள், 3 தன்மைகளை சொல்லி 4வது ஒன்று சொன்னாங்க, லிதீனிஹா. அந்த தீனை சொல்லி போட்டு சொன்னாங்க, அதற்காக திருமணம் முடித்தால் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது அல்லாமல் இந்த தீன் இல்லாம வேற எந்த காரணத்துக்காக திருமணத்தை முடித்தாலும் அது நஷ்டத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறது, அதோடு சேர்த்து ஏனைய பகுதிகள் இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முதன்மைப்படுத்தப்படுவது எது என்பதை நாம் என்ன செய்யணும்? கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும்.